தூய வளனார் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களே, இருபால் மாணவ மணிகளே, உங்களோடு இருப்பதிலே, உங்களோடு கலந்துரையாடல் செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்லூரி வாழ்க்கை நிறைவு பெற்று ஏறத்தாழ 21 ஆண்டுகள் ஆயிடினும் இன்று உங்கள் மத்தியிலே நான் உரையாடுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ச்சி அடைவதுடன் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் திருமந்திரத்திலே கூறியிருக்கின்றார். இப்பொழுது உங்கள் முன்னாலே நான் அமர்த்தப்பட்டிருப்பதற்கு காரணம், கடவுளை அறிவியல் வழியில் புரிந்து கொள்ள முடியுமா? முக்கியமான தலைப்பு, இந்த காலத்திற்கு தேவையான தலைப்பு. கடவுளை அறிவியல் வழியில் புரிந்து கொள்ள இயலுமா, முடியுமா? முடியும் என்று உலகத்தில் ஒரே ஒரு மொழி தான் சொல்லுது, அதுதான் தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய இலக்கண இலக்கிய பரப்புகளை நாம் ஆழ்ந்து பார்த்தால் அந்த பரப்பிலே கடவுளை அறிவியல் வழியாக புரிந்து கொள்வதற்குரிய வழிவகைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு வாசிக்கப்பட்ட விவிலிய பகுதி, பைபிள் உள்ள பகுதியிலே ரோமர் 10ஆம் அதிகாரம், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம், என்னுடைய வேண்டுதல். அவர்களுக்கு கடவுளை பற்றிய வைராக்கியம் உண்டு என்பதற்கு நான் சான்று. ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்குரியது அல்ல, அது வெறும் நம்பிக்கைக்குரியது என்று பவுல் சொல்லுகிறார். இவ்வாறு அவர் சொல்வதற்கு காரணம், இவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகள் நம் எல்லோருக்குமே பாடமாக இருக்கிறது. இவர் யூத மதத்திலே பிறந்தவர். யூத மதத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து புதிய தன்னுடைய பலியினாலே புதிய ஒரு வழியை காட்டினார். அந்த வழியை பின்பற்றிய மக்கள் யூத மத துரோகிகள், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு யூத மக்களை துன்புறுத்தவும் கொலை செய்யவும் யூத மத தலைவர்களால் அதிகாரம் பெற்று அந்த கிறிஸ்தவர்களிலே முடியப்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் கொலை செய்யப்படுவதற்கு இவர் காரணமாயிருந்தார். பிறகு இவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. இவர் மனம் திரும்பினார். இவர் உண்மையை உணர்ந்தார். உணர்ந்து, ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே, மதவெறியினாலே கொலைகாரனாகிவிட்டேனே என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. ஆகினால்தான் தன்னுடைய பழைய நிலையை எண்ணி அவர் கூறுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலர்கள் உண்மையை உணர்ந்து விடுதலை அடையவில்லை. ஆனால் அவர்களுக்கு பக்தி வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். யான் அந்த பக்தி வைராக்கியத்தில் இருந்தவன் தான். ஆனால் அந்த பக்தி அறிவுக்கு ஏற்ற பக்தி அல்ல என்று கூறுகிறார். ஆம், என்றும் உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன. அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அனைவருக்குமே பக்தி வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அது அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியமா என்று கேட்கும் பொழுது அது கேள்விக்குறியாகவே நின்று விடுகிறது. உன் பக்தியையும் உன்னுடைய கடவுள் நம்பிக்கையும் பற்றி எனக்கு அறிவியல் வழியாக சொல்லித்தாப்பா அப்படின்னு கேட்டா, அறிவியல் வழியிலே நிரூபித்து காட்டுவதற்கு
எந்த மதமும் இல்லை. எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பக்தி. கடவுள் இப்படித்தான் இருப்பாரு, இதுதான் என் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லுகிற மக்கள் தான் மதங்களிலே இருக்கிறார்கள். ஆகினால ஒருவர் நம்பிக்கை வேறு, இன்னொருவர் நம்பிக்கை வேறு. இவர் கடவுள்னு சொல்றதையே அவர் சாத்தான்னு சொல்றாரு, அவர் சாத்தான்னு சொல்றத இன்னொருவர் கடவுளுங்கிறார். என்னடா இது? ஒருவர் கடவுள்னு சொல்றத இன்னொருவர் தீமையானதுன்னு சொல்றாரு அப்படிங்கிற விளைவுகள் உருவாகுது. அப்போ இவரையே இப்படி சொல்றார், அவரையே அப்படி சொல்றார். ரெண்டு பேருமே அறிவியல் ரீதியாக தங்களை தாங்களே தங்களுடைய நம்பிக்கையை அனலைஸ் பண்ணல, சீர்தூக்கி பார்க்கல. அப்படி சீர்தூக்கி பார்க்காத காரணத்தால் தான் உலகத்திலே அரசியல் போர்களால் இறந்த மக்களை விட மத போர்களால் இறந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பெருங்கொலைகளுக்கு காரணம் மதப்போர். ஆக மதம் மக்களை திருத்துகின்றதா அல்லது அவர்களை காட்டு மிராண்டிகள் ஆக்குகிறதா என்று கேள்வி கேட்டால் வரலாறு மதம் மக்களை திருத்தவில்லை. அவர்கள் திருந்துவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை மறுக்க முடியாது. அப்போ இன்று கடவுளை அறிவியல் வழியாக புரிந்து கொள்ளல் இயலுமா? இந்தியர்களுக்கு மட்டும் இயலும், வேற யாருக்கும் முடியாது. என்னையா அநியாயமா இருக்கு? மதம் எல்லாருக்கும் உரியது. உலக மதங்கள், உலக மக்கள் அனைவருக்கும் அந்த மதங்கள் சொந்தம். அப்படி இருக்க இந்தியர்களுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்றீங்களே, எப்படி என்று கேட்டால், இந்தியாவில் தான் இது ஞான பூமி. ஞானிகள் ஏராளமாக வந்திருக்கிறார்கள், ஏராளமாக தோன்றி இருக்கிறார்கள். ஆகினால்தான் இந்தியாவில் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கும் மதம் இருக்கு, கடவுள் இருக்கிறார்னு சொல்றதுக்கும் மதம் இருக்கு. சமண மதம் கடவுள் இல்லை என்று வற்புறுத்துகிற மதம். பௌத்த மதம் கடவுளை தெரியாதுப்பா, வேணும்னா வச்சுக்கோ, வேண்டாம்னா விட்டு அப்படின்னு சொல்ற மதம். இதை போல கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மதமோ, வேணும்னா கடவுளை வச்சுக்கோ, வேண்டாம்னா விட்டுன்னு சொல்ற மதமோ உலகத்துல இந்தியாவை தவிர வேறு எங்குமே கிடையாது. ஆகினால்தான் பின்னால கடவுளை பற்றிய சிந்தனைகள் பெருகி வரும் பொழுது கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான், அறிவியல் ரீதியாக நிலைநாட்டினால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையாளர்கள் தோன்றினார்கள். அந்த சிந்தனையாளர்கள் தோன்றிய காரணத்தால் தான் இந்தியாவிலே மிக பழைய மொழி ஒண்ணுதான், தமிழ் மட்டும்தான். சமஸ்கிருதம் கிபியிலே உருவாக்கப்பட்ட மொழி. அது பொதுமக்கள் மொழி அல்ல, அது அறிஞர்களுடைய மொழி. அதனால் அதுக்கு பேர் தேவபாஷைன்னு பேர். தேவபாஷைன்னா அறிஞர்கள் பெரியவர்கள் பேசுகிற மொழி. அது கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் அதுக்கு கல்வெட்டு கிடைக்கும். ஆனால் தமிழுக்கோ அதற்கு முன்னாலேயே எழுத்துகள், அதுல சிந்துவெளி எழுத்துகள் இன்னும் படிக்கப்படல. அதற்கு முற்பட்டது பூம்புகார் நாகரிகம். அகழ்வாராய்ச்சியை வெளியே சொல்ல மாட்டேங்க, வெளியே சொல்ல இந்திய அரசு விடவில்லை. பூம்புகார் நாகரிகம் மகிழ்ந்தெடுக்கப்பட்டது கிமு 10,000. இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கருத்துக்கள் வெளிவருவதை இந்திய அரசு விரும்பவில்லை. அதற்கு முற்பட்ட நாகரிகம் நம்முடைய குமரிக்கண்ட நாகரிகம். நாம் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்தார்கள் என்று நாம் முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி வருகிறார்கள். கடைச்சங்க நூல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஆனால் முதல் சங்க நூல்கள், இடைச்சங்க நூல்கள் கடற்கோளால் அழிந்து போய்விட்டன என்று சொல்லப்படுகின்றன. அந்த கடற்கோள் எப்படி வந்தது, எப்பொழுது வந்தது,
இதற்கெல்லாம் இப்பொழுது ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆக உலகத்திலே முதல் மனிதன் குமரிக்கண்டத்திலே தோன்றினான். குமரிக்கண்டத்திலிருந்து அவன் பூம்புகார் நாகரிகத்தை உருவாக்கினான். அதன் பின்பு சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்கினான். அதன் பின்பு அதிலிருந்து சுமேரிய நாகரிகம் உருவாயிற்று. அதன் பின்பு அதிலிருந்து எகிப்திய நாகரிகம் உருவாயிற்று. இதான் வரலாறு, வரிசையாக இருக்கக்கூடிய வரலாறு. ஆனால் தமிழர்களுடைய சிறப்பு வெளிவராமல் மறைக்க வேண்டும் என்று மறைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இவைகளை எல்லாம் மறைப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. எந்த வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் கூட இறைவனை அறிவியல் வழியிலே புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் தமிழ் மொழியிலே இலக்கியங்களாகவும் இலக்கணங்களாகவும் இருக்கின்றன. இந்த அடிப்படை உண்மைகளை யாராலும் சிதைக்க முடியவில்லை. அதனாலதான் மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், முழுமையானது கிடையாது. மதம் வேறு, கடவுள் வேறு. கடவுள் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று ஒரு சிந்தனையாளன் கேள்வி கேட்டால் எந்த மதவாதியும் கடவுள் என் மதத்தை தான் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மதம் கடவுளை அறிவதற்கு முயற்சி எடுக்கிறது, அவ்வளவுதான். என் மதத்தை தான் கடவுள் சேர்ந்தவர்னு எந்த மதவாதியும் உரிமை பாராட்ட முடியாது. உரிமை பாராட்டினால் அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு கடவுளை தெரியாது என்பது பொருள். ஏய்யா, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். அவர் எப்படி ஒரு மதத்துக்கு உரியவராக இருப்பார்? ஒரு மதம் அவரை உரிமை பாராட்டுகிறது, அது ஒரு கோணத்திலே உரிமை பாராட்டுது. இன்னொரு மதம் இன்னொரு கோணத்திலே அவர் எங்க மதத்தை சேர்ந்தவர்னு உரிமை பாராட்டுது. இப்படி எல்லா கடவுளை நம்புகிற எல்லா மதங்களும் உரிமை பாராட்டுகின்றன. கடவுள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஹோல் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸுடைய இயக்கத்திற்கு ஒரு தலைவன், ஒரு தலைவன், அவனைத்தான் இறைவன். இறை என்றால் தலைமை, இறைவன் தலைவன். ஆக ஹோல் யூனிவர்ஸ், இந்த பேரண்டத்தை இயக்குகின்ற ஒரு தலைவன். அந்த ஒரு தலைவன் இருக்கும் பொழுதுதான் அது ஒழுங்காக இயங்கிக் கொண்டு அந்த நிர்வாகம் சரியா இருக்கும். இப்பொழுது அண்மையிலே கடவுளின் துகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஒரு நிலையிலே இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவைகளை இயக்குகின்ற ஒரு அடிப்படை கூறு இருக்கிறது, அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கடவுள் என்பது எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர். 2-3 கடவுள் இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். பிறகு நாம போய் தான் விலக்கு பிடிக்க வைக்கணும். அப்படி 2-3 கடவுள் இல்லை, ஏகப்பட்ட கடவுளை சொன்னா பாவம், இவங்களுக்கு கடவுளே தெரியாதுன்னு அர்த்தம். 2-3 கடவுளும் இல்லை, ஏகப்பட்ட கடவுளும் இல்லை, கடவுள் ஒருவர் தான். அந்த ஒருவர் எந்த மதத்துக்குரியவர்? எல்லா மதத்திற்கும் எல்லா மக்களுக்கும் அவர் பொதுவானவர். இதை சொல்லுவதுதான் தமிழ்ல மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகம். ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. ஒரு பேரும் கிடையாது அவருக்கு. கடவுளுக்கு பேர் கிடையாது. கடவுளுக்கு பேர் இருக்கும்னா அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. எனக்கு பேர் வச்சது எங்க அப்பா அம்மா வச்சாங்க. ஆக கடவுளுக்கு ஒரு பேர் இருந்தா அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்குன்னு அர்த்தம். கடவுளுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தா இவர் எப்படி கடவுளாவார்? இவர் கடவுளாக முடியாது. ஆகவே கடவுளுக்கு ஒரு பேர் கிடையாது. ஆனால் அவர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நான் தெருவழியா போறேன், என் பேர் என்னன்னு தெரியாது மற்றவர்களுக்கு. ஆனா என்ன அழைக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார். ஒரு பையனை அனுப்பி இந்த போறாரு பாரு, தடியா கருப்பா ஆள ஒரு போறாரு, போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னா அவர் வந்து என்ன, ஐயா உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப கருப்பா தடியான ஆளுன்னு என் பேர், எனக்கு பேராது அடையாளம் சொல்றார். அது மாதிரி இன்னொருவர் அந்த போறாரு தாடியோட, அவரை கூப்பிடும்பார். இப்ப தாடிக்காரர், அப்போ ஓரான், அது என் பேர இல்லை.
அந்த போறார் பாரு வழுக்கத்தலையோட கூப்பிடு பாம்பா. அப்ப அவன் வந்து கூப்பிடுறான். வழுக்கத்தலை எனக்கு பேரா இல்லை, அடையாளம். ஆக இதை போல கடவுளுக்கு பேர் கிடையாது. கடவுளை அறிவதற்கு ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. அதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் கடவுளுக்கு உருவமும் கிடையாது. ஓர் உருவம் ஒரு நாமம், நாமம்னா பேரு. ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. எத்தனை பேர் சொல்றோம்? சரி, நமக்கு தாகத்தை நிற்கிறதுங்க தண்ணி இருக்கு. தண்ணின்னு சொன்னா தாக நீங்குமா? வாட்டர்னு சொன்னா தாக நீங்குமா? பாணின்னு சொன்னா தாக நீங்குமா? நீலுன்னு சொன்னா தாக நீங்குமா? இல்ல எதை சொன்னா தாக நீங்கும்? எதை சொன்னாலும் தாக நீங்காது. தண்ணி பெருசா பாணி பெருசான்னு சண்டை போட்டுக்கிட்டு தண்ணியே குடிக்காம 2 பேரும் சண்டை போட்டே சாகலாம். தண்ணி என்ன பண்ணும்? அதை போலதான் இறைவன் பேரை வைத்துக் கொண்டு இந்த பேர் அந்த பேர்னு சொல்லி சண்டை போடுறது அது இறைவனை அறியாத நிலை என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இறைவனை அறிவது எவ்வாறு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உரிமையை பாராட்டுறோம். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நிலையில, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு மொழி. இப்போ கிறிஸ்தவத்துக்கு எடுத்த கிறிஸ்தவம் புதிய ஏற்பாடு அது முழுவதும் கிரீக்கில் இருக்கு. ஆக கிரீக்கில் உள்ள பெயர்கள் வரும். யூத மதம் அது ஹீப்ரூவில் இருக்கு, எபிரேய பேர் வரும். இங்க நமக்கு இந்து மதத்தில் தமிழ்ல இருக்கு, தமிழ் பேர்கள் வரும். ஏன் சமஸ்கிருதத்திலையும் சொல்றோம், சமஸ்கிருத பேர் வரும். இஸ்லாமை எடுத்தா அரபி மொழியில இருக்கு குரான், அரபி மொழியில பெயர்கள் வரும். அப்ப எந்த மொழி சொல்றது சரி? எந்த பெயர் சொல்றது சரி? இத விருப்பு வெறுப்பு இல்லாம சிந்தித்தால் உண்மை புரியும். ஆகவே மதவாதிகளாக இருப்பது வேறு, கடவுளின் பிள்ளைகளாக இருப்பது வேறு. மதவாதிகளாக இருந்தால் அந்த மதம் நமக்கு உதவி செய்யும். கடவுளின் பிள்ளைகளாக இருந்தால் கடவுள் நமக்கு உதவி செய்வார். நமக்கு மதம் உதவி செய்யணுமா, கடவுள் உதவி செய்யணுமா? மதம் ஒரு தனிப்பட்ட கூட்டத்துக்குரியது, கடவுள் உலகில் உள்ள அனைவருக்கும் பொதுவானவர். இந்த அடிப்படை உண்மை இந்திய மக்களால் நன்கு புரியப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை விட இந்திய மக்களால் நன்கு புரியப்பட்டிருக்கிறது. ஆகினால்தான் இந்திய மொழிகளிலே மிக பழமையான மொழியாகிய தமிழ் மொழியிலே கடவுளை அறிவியல் வழியாக விளக்குகிற முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் வரலாம், கேள்விகள் கேட்கலாம். கடவுளை அறிவியல் வழியில் நிலைநாட்டுகின்றேன் என்று ஒருவர் தமிழ் மொழியை, தமிழ் இலக்கணத்தை ஆழமாக படித்தால் சொல்ல முடியும். எப்படியா சொல்றது? அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராய்ச்சி வரலாறு, கடவுள் ஆராய்ச்சி வரலாறு, இந்தியாவிலே எழுந்த கடவுள் ஆராய்ச்சி வரலாறு நம் முன்னாலே காட்சி அளிக்கிறது. கடவுள் கிடையாது என்று சொல்லுகிற சமண மதம். அப்படியானால் ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய நன்மை தீமைகள் அவர்களோடு வருதா இல்லையா? வருது. அப்போ அவரவர் செய்த நன்மைக்கு தீமைக்கு தகுந்தபடி போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி என்ற பிறவி சுழற்சி கொள்கை வருகிறது. பிறவி சுழற்சி கொள்கையா இல்ல கடவுள் நடத்துதலா அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி தான் சமண மதம் செய்திருப்பது. அழகான மதம், ரொம்ப சிறந்த உள்ளத்தை உடையவர்கள், எந்த உயிருக்கும் தீமை, ஒரு சின்ன தீமை கூட செய்யக்கூடாது என்ற அருள் உள்ளம் கொண்டவர்கள். மகாவீரர் அவர் தான் கடைசி தீர்த்தங்கரர். அவர் தான் எல்லாத்தையும் தொகுத்து இணைத்து கொடுத்திருக்கிறார் சமணத்தை. அதுல உயிர்கள் அனைத்து மேலும் அன்பு கூறுகின்ற ஒரு மதம் என்று சொன்னால் அது சமண மதம் தான்.
அதோட போட்டி போட வேற எந்த மதமும் முடியாது. எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற போக்கில் அவர்கள் மூச்சு விடும்போது கூட மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு வந்துவிடக் கூடாது என்று முகத்திலே ஒரு திரையை போட்டு அந்த திரை இவர்கள் மூச்சு விடுவதை தடுத்து கொண்டு அதன் வழியாக மூச்சு விடுகிறார்கள். நடக்கும்போது கூட மற்ற உயிர்களுக்கு தீமை செய்துவிடக் கூடாது என்று எண்ணத்திலே மயில் தோகையை கையில் வைத்து கொண்டு அவர்கள் நடக்கும் பொழுது அந்த பாதையை பெருக்கி, அதாவது அதிலே சிறிய உயிர்கள் இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்தி நடக்கக்கூடியவர்கள். அதனால எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத அவ்வளவு அருள் கொள்கை உடையவர்கள். ஆனால் அவர்களுக்கு கடவுளை தெரியாது. சிறந்த கொள்கை இது. கிறிஸ்துவுக்கு முன்னால 5ஆம் நூற்றாண்டு அப்ப அது முழுமை பெறுகிறது சமண மதம். அதற்கு பிறகு தோன்றியதுதான் பௌத்த மதம். பௌத்த மதம் சில நீக்கு போக்குகளை கொடுக்குது. அதனால பௌத்தம் உலகம் முழுவதும் பரவுச்சு, சமணம் பரவ முடியலை, இந்தியாவோட நின்று போச்சு. ஆகையினால பௌத்தமும் சமணமும் மற்ற உயிரினங்கள் மீது அன்பு காட்டின. ஆனால் மனிதனுடைய சிறப்பு அவற்றிற்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியமானது. உயிரை பற்றிய அன்பு உண்டே தவிர ஆன்மாவை பற்றிய அன்பு கிடையாது. இப்பவும் பார்க்கலாம், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் நம்ம வேடர்கள் வேட்டையாடுறவங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அவன் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி பிழைக்கிறவன். இப்ப அவனுக்கு பிழைப்புக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற நோக்கு இல்லாமல் கொலைகாரர்கள் என்று முத்திரை குத்தி, ஆக சமண கொள்கையும் அந்த கொள்கை சார்ந்த ஆதரவாளர்களும் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாங்க. இப்ப நாம என்ன சட்டம் போட்டிருக்கோமா? அவங்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் கொடுத்திருக்கோமா? இல்லை. அப்ப ஒரு உயிரும் சாப்பிடக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு சொன்னா உயிர் வாழ்றது எப்படி? நல்லா கொஞ்சம் சிந்திங்க. சோறு சாப்பிடக்கூடாது. ஏன்? நெல்லுக்கு உயிர் உண்டு, மரம் செடி கொடி புல் பூண்டுக்கு உயிர் உண்டு. அப்ப இவைகள் இல்லாம எப்படி வாழ்றது? ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது, அடுத்த உயிரே சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா எப்படி வாழ்றது? ஆகையினாலதான் அது ஒரு தற்கொலை நெறியாக போய்விட்டது. அவங்கள இருக்கிற சிறப்பு அம்சமே சல்லேகனை என்று சொல்லப்படுகிற 40 நாள் உண்ணா நோன்பிருந்து உயிரை துறந்து விடுதல். 40 நாள் உண்ணா நோன்பிருந்து உயிரை துறந்து விடுதல் தற்கொலை. ஆக இறைவனை தெரியாதனால ஏற்பட்ட விளைவு. ஆக இவைகளை எல்லாம் எண்ணி பார்க்கணும். இவைகளை எண்ணி பார்ப்பது, எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் சில சமயங்கள் இறைவன் நம்புகின்றன. இறைவன் மனிதர்களும் மற்ற விலங்குகளும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஆதாரமாக ஓரறி உயிரை கொடுத்திருக்கிறார். மரம் செடி கொடி புல் பூண்டு இவைகளில் உள்ள கனிகளையும் விதைகளையும் கொட்டைகளையும் நீங்கள் உண்ணலாம். இதுதான் பைபிள்ல உள்ள ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்லப்படுவது. இது நடைமுறைப்படுத்தலாம், இதை பின்பற்றலாம். இங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு உயிரினுடைய உடல் இல்லாமல் இன்னொரு உயிரால் வாழ முடியாது. இது அடிப்படை. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு உயிரினுடைய உடல் அதை இது எருவாக பயன்படுத்திதான் இன்னொரு உயிர் வளர்கிறது. அப்ப இதற்கு என்ன அடிப்படை? இவைகளை நாம பார்க்கும் பொழுது இந்த சமண மதம் பௌத்த மதம் ரெண்டும் எல்லா உயிர்களும் மீதும் அன்பு கூறுகின்றன, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அடிப்படை உண்மையை அவை புரிய முடியவில்லை. காரணம், மனிதனை பற்றி அவற்றிற்கு தெரியாது, மனிதனுடைய சிறப்பு அவற்றிற்கு தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான்
ஆறாவது அறிவு இருக்கிறது. ஆறாவது அறிவுக்கு காரணமானது உள்ளம் அல்லது ஆன்மா. அஞ்சறிவு: மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் தொடு உணர்வு, வாய் சுவை உணர்வு, மூக்கு நுகர் உணர்வு, கண் காட்சி உணர்வு, காது கேள்வி உணர்வு. இந்த 5 உணர்வு வழியாக 5 அறிவுகளை நாம் பெறுகின்றோம். அப்படியானால் ஆறாவது அறிவு என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால், மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு இருக்கிறது என்று தமிழ் இலக்கணம் கூறுகிறது. ஆகவே இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்குமே ஆறாவது அறிவு என்ற ஒன்று வேலை செய்கிற நிலை, அதுதான் உள்ளம் அல்லது ஆன்மா இருக்கிறது. அந்த ஆறாவது அறிவு என்ன? ஆறாவது அறிவை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா, சமணமும் பௌத்தமும் ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சமணமும் பௌத்தமும் ஆறாவது அறிவை மறுக்கின்றன. ஒரு சமணத்திடத்துல போய் நீங்க ஆறாவது அறிவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் ஆறாவது அறிவை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் பதில். அப்ப ஆறாவது அறிவு என்பது என்ன? 5 அறிவு தெரிஞ்சாதான் ஆறாவது அறிவு தெரியும். அப்ப 5 அறிவை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. 5 அறிவை பற்றியும் தெரியாது. மெய், வாய், மூக்கு, கண், செவி, இந்த 5 வழியாக பெறுகின்ற 5 அறிவுகள். உலகத்தில் 6 அறிவு இருக்கிறது என்ற அந்த பகுப்பே தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மொழியிலையும் இல்லை. அப்ப ஆறாவது அறிவு என்பது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதுதான், இப்ப மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இங்க கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்க படிப்பாளிகளா, அறிவாளிகளா, ஞானிகளா? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. 3 வெவ்வேறு. நாங்க கல்லூரிகள், பல்கலைக்கழகம் வைத்து படிப்பாளிகளை உருவாக்குகிறோம். பிஏ படிக்கணுமா, இந்தந்த புஸ்தகம் எல்லாம் படி. எம்ஏ முடிக்கணுமா, இந்தந்த புஸ்தகம் படி. எம்காம் முடிக்கணுமா, இந்தந்த புஸ்தகம் படி. இத மாதிரி பட்டங்கள் கொடுப்பதற்கு புத்தகங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். புத்தகத்தை நீங்க படித்திருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு தேர்வு வைக்கிறோம். தேர்வு வைத்து நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் உங்களுக்கு நாங்கள் தேர்வு செய்து அனுப்புகிறோம், பட்டம் கொடுக்கிறோம். இப்போ நீங்க படிப்பாளிகளா, அறிவாளிகளா? படிப்பாளிகள். படிப்பாளிகள்ல அறிவாளிகள் இருக்கலாம், அது வேற. படிப்பாளி வேறு, அறிவாளி வேறு. தமிழகத்தில் நிறைய படிப்பாளிகள் கல்லூரிகளை வச்சு உருவாக்குறோம். ஆனா சிந்தனையாளர்கள், அறிவாளிகள் என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள சிறந்த அறிவாளிகளாக உலக சிந்தனையாளர்கள் 2 பேரை சொல்றாங்க. காமராஜர், நம்முடைய முதல்வராயிருந்த காமராஜர், அவர் கல்லூரிக்கே போனதில்லை. அடுத்தது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், சிந்தனையாளர்கள். அவங்க கல்லூரிக்கு போனதில்லை, ஆனால் சிறந்த அறிவாளிகள். அவர்கள் கேள்விகள், அவர்களுடைய நிர்வாக அமைப்புகளை பார்க்கும் பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே படிப்பாளிகள் வேறு, அறிவாளிகள் வேறு. அறிவாளிகள் வேறு, ஞானிகள் வேறு. அறிவாளிகள் எல்லாம் ஐம்புல அறிவை உடையவர்கள். ஞானிகள் ஆறாவது அறிவுக்குரிய அறிவை பெற்றவர்கள். ஞானிகளைத்தான் முக்காலும் உணர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3ஐயும் உணர்ந்தவர்களை ஞானிகள் என்று சொல்லுகிறோம். இதத்தான் சித்தர்கள் மரபிலே வருகின்ற வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று நம்மால் போற்றப்படுகிற அந்த மரபிலே கடைசியாக வந்தவர் வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள். அவர்கள் எல்லாம் ஞானிகள். ஞானத்தை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இதை மறுக்க மாட்டாங்க. ஆகவே படிப்பாளிகள் வேறு, அறிவாளிகள் வேறு, ஞானிகள் வேறு. இந்த ஞானிகள் ஆறாவது அறிவு
வேலை செய்கிறவர்கள். ஆறாவது அறிவின் வழியாக பார்க்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுதுதான் இங்கே நம்முடைய இலக்கணம், தமிழ் மொழியில உள்ள இலக்கணம் உலக மதங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதை 7 பிரிவாக பிரிக்கிறது. கொஞ்சம் கவனிங்க தயவு செய்து. 7 பிரிவு. உடல் இருக்கு, உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு. இந்த உடலிலே சிற்றுடல், அதான் உயிரினங்களுடைய உடல். பேருடல், இந்த யூனிவர்ஸ் கண்ணால பார்க்கிறோம், அது பேருடல். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கிறது. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற 7ம் உயிரினத்தோடும் இருக்கிறது, இப்பேரண்டத்திலும் இருக்கிறது. நிலத்திலிருந்து கிடைக்கிறது தான் ஒவ்வொரு நாளைக்கும் 3 தடவை நாம உணவாக உட்கொள்ளுகிறோம். அடுத்தது தண்ணீரை ஊற்றுகிறோம். நிலம், நீர், நெருப்பு 98.4 டிகிரி சுட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கூடுனா ஜுரம்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். குறைஞ்சிட்டுனா அவ்வளோதான், கொண்டு அதை விதைச்சிட வேண்டியதான். ரொம்ப கீழே போயிட்டுனா நிலம், நீர், நெருப்பு, காற்று புஷ் புஷ்னு உள்ள போயிட்டு வரணும். இருக்கா தொட்டு பார்ப்போம். ஆகாயம், நாம நடக்கிறது பூமி மேல கால் இருக்கு, ஆகாயத்தில் தான் நடக்கிறோம். இந்த 5ம் கொண்டதுதான் நம்முடைய உடல். ஆக நம்முடைய உடல் சிற்றுடல். இந்த பேரண்டம் பேருடல். சிற்றுடலை அழியாமல் பாதுகாப்பது சிற்றுயிர். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடல் அழியாம இருக்கும். உயிர் போன உடனே உடல் அழிய தொடங்கிடும். அழிய தொடங்கும் பொழுது அது நாற்றம் எடுக்காமல் இருக்க புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். ஆகவே சிற்றுடல், இந்த சிற்றுடல் உயிர் இருக்கிற வரைக்கும் சிற்றுடலுடைய இந்த பகுதி, அதாவது உருவம் அழியாது. சிற்றுடல்ல இருந்து உயிர் நீங்கும் பொழுது உயிர் அழிய தொடங்குது. சிற்றுடல் உயிர் எங்க போகுது? பேருடலோடு இணைகிறது. இந்த யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ் முழுவதும் இயக்கத்திற்கு ஒரு காரணம். இப்பந்தான் கடவுளின் துகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கடவுளின் துகள் அல்ல, யூனிவர்ஸுடைய இயக்கத்திற்கு அடிப்படை காரணம் ஒரு துகள் என்று கண்டுபிடிக்கிறார்கள். இதற்கு முன்னால் அது தெரியாது. ஆக இந்த யூனிவர்ஸ் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உலகம் அல்லது நம்ம பூமி 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரியா சுற்றுது. நம்ம பூமி சூரியனை 365 நாளைக்கு ஒரு தடவை சரியா சுற்றி வருது. அப்போ இந்த கணக்குப்படி இது சரியாக இயங்குவதற்கு என்ன காரணம்? இந்த பேரண்டத்திலே ஒரு ஆட்சி இருக்கிறது. சிற்றுடல், பேருடல், சிற்றுயிர், உயிரினங்களுடைய உயிர், பேருயிர், இப்பேரண்டத்தினுடைய உயிர். அதுதான் பேரண்டத்தை நிலைகுலையாமல் பாதுகாக்கிறது. அடுத்தது சிற்றான்மா. இந்த உலக ஆட்சி மனிதன் கையில். எவ்வளவு பெரிய விலங்குகளா இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன மனிதன் அதை ஆட்சி பண்ண முடிகிறது. அதற்கு காரணம் இவனுடைய ஆன்ம சக்தி, 6வது அறிவு. ஆக இந்த உலகத்தை மனிதன் ஆட்சி செய்கின்றான். இப்பேரண்டத்தை பேரான்மா ஆட்சி செய்கிறது. பேரான்மாவை அறிய முடியாமல் தடுக்கிற ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆணவம். அந்த இதெல்லாம் சயின்டிபிக்கா அவர் ஈஸியா விளக்க முடியும். நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற காரணத்தால் உங்களுக்கு தொட்டு காட்டுற அவ்வளவுதான். இவைகளை பற்றி தெளிவாக அறிவியல் ரீதியாக தமிழ் மொழியிலே விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மதச்சண்டை வராது. எல்லா மதத்திலையும் உண்மை இருக்கு, ஒவ்வொரு சைடு உண்மை, முழு உண்மை இல்லை. முழு உண்மை இருந்தால் எல்லாத்தையும் அது ஈர்த்து கொள்ளும். முழு உண்மை எந்த மதத்திலையும் இல்லை. அதனாலதான்
ஒவ்வொரு மதத்திலையும் உண்மை இருக்கிறது. ஆனால் முழு உண்மை என்ற ஒன்று, அதை நாம் கண்டு எல்லா மனிதர்களோடும் அன்பும் ஐக்கியமாக வாழ வேண்டுமானால் அறிவியல் வழியிலே சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் வழியிலே சிந்திக்க கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த மதமும் நமக்கு எதிர் மதமாக இருக்காது. ஆகையினால இதுவரை நீங்கள் அமைதியாக இருந்தமைக்கு உங்களுக்கு பாராட்டுகள். இது பாராட்டுகள். ஆகையினால இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். பெரியவர்கள் இங்கே இருக்கிறார்கள், உங்களுக்கு அது விளக்கப்படும். இந்த நல்ல வாய்ப்புக்காக இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அருமை கண்மணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துவை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.